பழமாவது கொடுத்து அனுப்புறாங்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதிகாலை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த 4வது மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டாரு. உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாரு. உங்களுடைய கரங்கள் வெறுமையாய் இங்கிருந்து போகாது. நிச்சயமாய் நீங்கள் அவர்களை பற்றி கொண்டு அவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டுதான் இங்கிருந்து போக போறீங்க. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய நாவுகளும் உங்களுடைய இருதயங்களும் நன்றிகளை முழக்கமிடட்டுமே. நன்றிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்க குடும்பத்தின் நிலைமைகளை மாற்றப் போகிறார். எல்லாம் சொன்னார்கள், ஆனால் போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், கடைசி மட்டுமாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. நீர் ஒருவரே கனத்துக்குரியவர், ஒருவரே மகிமைக்குரியவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்வோமா? இந்த 4வது மாதத்திலே எனக்கு முன்பதாய் உம்மைதான் நிறுத்தியிருக்கிற ஆண்டவரே, நீர் என்னை நடத்த போகிறீர் என்கிற விசுவாசத்தோடு கூட இசையா உம்மைதானே என் முன்னே இருத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து எல்லா அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உங்க பாதத்தில 3 மாதங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களை இறக்கி வைக்கிறப்பா. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று அர்ப்பணிப்போடு சொல்வோமா? என் ஜீவனை அழிவில் நின்று
என் மீட்பரே. இசையா எல்லாம் சொல்லுமா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே இருத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம்மோடு இருக்கணும்பா. இந்த மாதம் முழுவதும் என் வேலையில, என் குடும்பத்துல, என்னுடைய நடக்கையில நீர் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. இருதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் நீர்தான், என்னுடைய வாஞ்சை நீர்தான், என்னுடைய பிரியம் நீர்தான் ஆண்டவரே. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கிருபைகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கிருபைகள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்வோமா. கிருபைகள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாம் ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொண்டு நடத்துட்டோம்பா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை வாஞ்சியோடு கூட ஆராதிக்கும்படி வந்திருக்கிறாங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்திட்டு ஆண்டவரே.